இந்த காலனோட பேர் சக்தி காலம். இந்த காலம் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா சின்னம்மா அவர்கள் காலம். அது வந்து இந்த அவனியாவரத்தில் முதல் அவுத்திருக்கோம். சிறப்பாக விளையாண்டு சிறப்பாக முதல் பரிசு வாங்கியிருக்கு. அது வந்து அதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சரியான தீர்ப்பு சொல்லி சரியான முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது என் பேர் மலையாண்டி, பொன்னமராஜ் பக்கத்தில் பிடாரம்பட்டி. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்கள் ஏற்கனவே விளையாண்டுருக்கு 2 ஊரில். அது வந்து அரசியல் நோக்கத்தில் ஒதுக்கிட்டாங்க. இன்னைக்கு கரெக்டான முறையில் கலெக்டர் மாவட்ட ஆட்சியார் தீர்ப்பு எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. முக்கியமான கோரிக்கை நம்ம நண்பர்கள் இறந்துட்டாரு. நம்ம அண்ணன் தான் அவங்க குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஜல்லிக்கட்டுல இருக்கிற வீரர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணுங்கிறீங்களா? இப்போ உள்ள விளையாட வர பசங்களுக்கு இன்சூரன்ஸ் அது ஒரு இதுன்னு காயப்படுறது மட்டும் இன்சூரன்ஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அவங்களுக்கு காயப்பட்டு கஷ்டப்படுறவங்க தானே பிடிக்கிறாங்க. காயப்படுறவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா அவங்க காயத்தை அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். பிரைவேட் ஆர்டிஓ ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன். 5 வருஷம் முடிச்சிருக்கேன். செகண்ட் டைம். ஆனால் பெரியவர்கள் தானே ஃபர்ஸ்ட் டைம். இது நிலையூரில் ஆர்டிஓ ஆஃபீஸ், பிரைவேட் ஆர்டிஓ ஆஃபீஸ் பார்க்குறேன். ஐஏஎஸ் கம்பெனியில் நாங்கள் வடமாடு சொல்லிட்டு விளாட்றோம்னே. எங்கள் டீம் பேர் யூகேஎஸ் பேட்டன்ஸ் இப்போலாம் 5 வருஷம் விளாண்டுட்டு இருக்கோம்னே. அதுவே எங்களுக்கு பெரிய பயிற்சி தானே. தினம் காலையில் 1 மாதம் முன்னாடி 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிப்போம். எக்ஸசைஸ் பண்ணுறது தானே பெரியது. தம்பி, அரசு வேலை இப்போ தரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக கோரிக்கை இருக்குது. இல்லைண்ணே, நிறையா மாடுபிடி கோரிக்கை வச்சுட்டாங்க. யாருக்குமே இன்னும் நடக்கல. நான் சொல்லி வச்சுட்டு தானே. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு கிளர்க்கு வேலையோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை அரசாங்கத்தில் ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதும். படித்தவங்க டிகிரி முடித்தவங்களுக்கு நான் வந்து வீரர்கள் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் தரணும்னு நினைக்கிறீங்க? அதான் இந்த வேலை கொடுத்தாலே போதும். கஷ்டப்படுறவங்க தானே வராங்க. கவர்மெண்ட் வேலை தானே. டிகிரி முடிச்சவங்க நீங்கள் மற்ற ஆளுக்கு தர வேணாம்னே. டிகிரி முடிச்சு வருவாங்கண்ணே, அவங்களுக்கு கொடுத்தா நீங்கள் மாடு பிடிச்சி வரவங்களுக்கு. ஓகே, டிகிரி முடிச்சு மாடு பிடி வீரர்களுக்கு வந்து அரசு தரணும்னு சொல்றீங்க. நீங்கள் படிக்காதவங்க கொடுத்தா கூட கொஞ்சம் குறைபாடு தான். ஆனால் படிச்சு டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து அரசாங்கம் வேலை கொடுத்தாங்க. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். செய்தி என்பிகே மாநகர நிர்வாகம் சார்பாக சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார். வீரருக்கு பிரைஸ் கொடுங்க. பாவா வாட்டர் சர்வீஸ் அவனியாபுரம் ஐயனார் கோயில் மாடு. அருமையான வீரர் செய்கிறார். சூப்பர் வீரர் பேபி சக்தி சார்பா டிஎஸ்பி லில்லி கிரேஸ் மாடுப்பா. அருமையான மாடு.
ஒரு gift பேக் ஒன்று, ஒரு அண்டா ஒன்று, ஒரு மிக்ஸி ஒன்று. தவிர யாரும் நிக்காதீங்க. மாநகராட்சி பிஆர்ஓ மற்றும் மாவட்ட பிஆர்ஓ சிறப்பாக சிறப்பு பரிசு அந்த காலைக்கு ஒரு குக்கர் ஒன்று, ஒரு அண்டா ஒன்று, ஒரு மிக்ஸி ஒன்று. மதுரை மாவட்டம் சிறுதூர் விக்னேஷ் மாடுப்பா மாயி அருமையான வீரர், சூப்பரா பிடிச்சீங்க. வீரர் வெற்றி பெற்றார். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மதுரை மாவட்டம் கே புதுரை பிரபா மாடுப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் பிடிக்க பிரதர். சூப்பர் வீரர், சூப்பர் காலை. அசால்ட்டா நினைச்சிட்டு ஐயோ அப்பா சூப்பர் மாறுங்க. ஒரு ஆள் ரொம்ப தூரம் போயிட்டீங்க பிரதர். மாட்டுக்கு தான் பரிசு, பாதி தூரம் போயிட்டீங்க. கொஞ்சம் சூப்பர், காலையும் சூப்பர். வீரர் வெற்றி பெற்றார். மதுரை மாவட்டம் குன்னத்துப்பட்டி சரையாண்டி கோயில் மாடுப்பான். வீரர் ஒரு ஆள் விட்டுறாங்க. நல்லா பிடிங்க பிரதர், கொஞ்சம் டிஸ்டர்ப் பிடிங்க. வீரர் வெற்றி பெற்றார். தயவு செய்து ஒரு ஆள் பிடிச்சா மத்த ஆள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.